ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம்.
சேர்த்து சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் சொன்னதை செய்யும் அளவும் ஆராதனை ஆராதனை உமக்குதானே. ஆராதனை 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 உமக்கேதானே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை 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 உமக்குதானே. சத்தம் உயரட்டும். ஆராதனை 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 உமக்கேதானே. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை ஆராதனை. சத்தம் உயரட்டும். ஆராதனை ஆராதனை உமக்குதானே உமக்குதானே. ஆராதனை 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 உமக்கேதானே. உள்ளமும் ஏங்கிடுதே, உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். இந்த காலையில் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, என் உள்ளம், என் உடல், என் ஆவி, ஆத்மா, சரீரம் உம்மோடு இணைந்த துடிக்குதுன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய சத்தம் எங்களை நோக்கி வரட்டும். ஆண்டவரே, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்கு நேராக ஆயத்தமாகும்படிக்கு ஓ இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களை ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி கரபலிகளை செலுத்தி தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர். அப்பா, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி எஸ் ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, நீர் பேசுவீராக. நீர் பேசுகிற தேவன் அல்லவா? இந்த பகல் வேளையில கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை நோக்கி கடந்து வரட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை மறுரூபப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த பகல் வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த பகல் வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மறுபடியுமாக அது சீக்கிரமாக உங்கள் மத்தியிலே நிற்கும்படிக்கு கர்த்தர் கொடுத்த மகத்தான கிருபைக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேவின் மகனாகிய பர்திமே என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அழகான வேத பகுதி, நமக்கு பழக்கமான பரிச்சயமான, நம்ம அநேக வார்த்தைகள் இதில் கேட்டிருப்போம், அநேக பிரசங்கங்கள் இதில் கேட்டிருப்போம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் இந்த வேத பகுதியிலிருந்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்களை அக்கினி சூளையில தூக்கி போட்ட பொழுது அக்கினியிலே 4வது ஒரு நபராய் ஆண்டவர் அவர்களோடு கூட உலாவினார். ஒரு அல்லை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல்களை நான் விசுவாசிக்கிறேன், இந்த அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்திலே 4வது நபராய் கர்த்தர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினியில் உலாவுகிற கர்த்தர் இந்த பகல் வேளையிலே நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். நல்ல ஒரு வேத பகுதி. அவர்கள் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது இயேசுவும் சீஷர்களும் திரளான ஜனங்களும், இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அவரை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு கூட்ட ஜனம் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவரை சுற்றிலும் எப்பொழுதும் நெருக்கி திக்குமுக்காடுற அளவுக்கு கூட்டங்கள் ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது இந்த எரிகோவை விட்டு இயேசு புறப்படுகிற பொழுது ஒரு முக்கியமான சம்பவத்தை பார்க்கிறோம். அங்க வசனம் எடுத்து சொல்கிறது, திமேயுவின் குமாரனாகிய பர்திமேயு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய குமாரனா? சத்தமா சொல்லுங்க. யாருடைய குமாரன்? ஆமா, நம்ம ஊர்ல பேர் வைப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த குடும்ப பேர் வந்து ஃபாலோ பண்ணி பின்னாடியே வரும். என் தகப்பனார் பெயர் யோவான். அதனால எங்க வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்க தகப்பனார் பேரை பின்னாடி நாங்கள் சேர்த்துருப்போம். என் பேர் சிமியோன் ராஜ், எங்க அப்பா பேர் யோவான், யோவான் இருக்கும். என் தம்பி கீபோர்டு வாசவர் பெஞ்சமின், அவர் பெஞ்சமின் யோவான். காலேப் யோவான், போவாஸ் யோவான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த குடும்ப பேரை பின்னாடி சேர்த்துப்பாங்க. இங்கே அழகாய் வேதம் சொல்லுகிறது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு. அப்படின்னா திமேயு என்கிறது தகப்பன் பேரு. இவருக்கு சொல்லப்பட்ட பேர் என்ன அப்படின்னா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, பர்திமேயு. இந்த பர்திமேயு, இந்த திமேயுவின் பேரை சொல்லும் போதே நல்ல ஒரு பிரபலமான அல்லது அறியப்பட்ட ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய நபருடைய மகன் தான் இந்த பர்திமேயு என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். அப்படின்னா பேர் தெரிகிற பிரபலமாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு பணக்காரருடைய மகனாய் இருந்தவன் பர்திமேயு. ஆனால் அவன் பார்வையற்றவனாய் இருந்தபடியினாலே யாருக்கும் வேண்டாதவனாய் கருதப்பட்டு குடும்பத்தாராலே ஒதுக்கப்பட்டு வீட்டை விட்டு புறம்பாக்கப்பட்டு இப்பொழுது அவன் தகப்பன் பணக்காரனாக இருந்தாலும் மகன் வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு 2 காரியம். ஒன்னு பார்வை இல்லை, 2வது அவனுடைய காரியத்துக்காக அவன் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி மற்றவங்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். நான் அருமையான மறைந்த மதிப்பிற்குரிய தேவனுடைய மனிதர் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்களோடு கூட 5 வருஷம் அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தேன். அவரோடு கூட அவரை பார்த்துக்கிறது, அவரை கவனிக்கிறது, டயாலிசிஸ் கூட்டிட்டு போறது, அவர் கூடவே இருந்து அவர் ட்ரெஸ்அப் பண்ணும்போது அவர் எல்லாமே அவருக்கு சகலவ நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதிக நேரம் நான் அவரோடு கூட செலவிட கர்த்தர் கிருபை செய்தார். அதிக நேரங்கள் எல்லா உதவி அவருக்கு நான் தான் செஞ்சிட்டு இருந்தேன். அந்த நாட்களிலே அவர் பார்வை இல்லாதனால நான் அடிக்கடி பார்ப்பது, சில நேரங்களில் ரூம்ல இருந்து அவரே அந்த பெட்ரூம்ல, அவங்க வீட்டில் உள்ள மேலே உள்ள பெட்ரூம்ல இருந்து
அவர் இறங்கி அந்த கட்டில் விட்டு இறங்கி, அவர் ஏற்கனவே பழக்கப்பட்ட வீடு தான், ஏற்கனவே தெரிஞ்ச இடம் தான் அப்படிங்கிறதுனால அவர் வேகமாக திடீர்னு இறங்கி வருவார். ஆனால் சில நேரங்களில் கதவுல போய் டமார் முட்டிக்கிட்டு நிற்பார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூமில் கதவு திறக்க போல பக்கத்தில் உள்ள அந்த வாஷ் பேஷனை தடவிக்கிட்டு நிற்பார். இதை எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, பார்வை இல்லாத ஒரு நபருடைய வருத்தம் அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையில் உள்ள ஒரு நபரால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலியும் வயிற்று வலியும் யாருக்கு வந்தா தான் தெரியுமா? சொல்லுங்களேன். ஆமாம், சிலலாம் சொல்லுவாங்க, என் சூழ்நிலைலாம் உங்களுக்கு தெரியுமா, நான் போகிற பாதை உங்களுக்கு தெரியுமா, என் கஷ்டம் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என்ன மாதிரிலாம் நீங்கள் என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு சேர்த்து போயிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் நான் பலர் சொல்வது உண்டு. இங்கே ஒரு பார்வையற்ற நபர் என்று சொல்லுகிறவன் தான் விரும்புகிற எதையும் பார்க்க இயலாதவன், தான் ஆசைப்படுகிற எதையும் காண இயலாதவன். அவனுக்கு எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நல்ல கவனிங்க, பிறவிலேயே அவன் பார்வையற்றவன், பிறவிலேயே பார்வை இல்லாதவன், அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம அந்த பர்த்திமையை நம்ம இடத்துல வர்றாரு வச்சுக்கோங்க, நம்ம சொல்றோம் பர்த்திமேயு பார்த்து வா, பக்கத்துல கார் இருக்கு அப்படி நம்ம சொல்றோம். கார் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அப்ப அவன் கற்பனையில எப்படி இருந்திருக்கும், ஒரு கார், ஒரு நம்ம சொல்லுவோம் 4 சக்கரம் இருக்கு, சக்கரம் எப்படினே முதல்ல தெரியாது, அது நல்ல ஸ்டீரிங் இருக்கு, ஸ்டீரிங் எப்படினே அவனுக்கு தெரியாது. எல்லாத்தையும் தொட்டு பார்த்தாலும், எல்லாத்தையும் அவன் செக் பண்ணி பார்த்தாலும் அவனுக்கு அதை பார்க்கக்கூடியதான திறனோ அதை பார்த்து அனுபவிக்கக்கூடியதான எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாதபடியினாலே தனக்கென்று ஒரு கற்பனை வளர்த்துக் கொண்டு வேறு விதமாய் அதை யோசித்து வைக்கிறவனாய் இந்த பார்வையற்றவன் இருந்திருப்பான். சத்தம் அவர்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம கண்ணை கட்டி இந்த ரோட்ல நடங்கன்னு சொன்னா நம்மளால நடக்க முடியுமா? இல்ல ரோட்ல வேண்டாம், இந்த சர்ச்சுக்குள்ள நடங்க நம்மளால நடக்க முடியுமா? தரங்க. இப்போ கண்ணை மூடிட்டு நம்மளால ஒரு வேலை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுமா, பாஸ்டருடைய மூத்த மகளுக்கு பையன் பிறந்தது, பேரன். அவருக்கு பேரன் பிறந்திருக்கிறாங்க, குழந்தைய கையில் தூக்கி வச்சிருந்தாரு. அந்த குழந்தைய கையில் தூக்கி வச்சு அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிஞ்சது. நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன். அவர் சொன்னார், ஆண்டவரே என் பொண்ணுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான், என்னுடைய அடுத்த தலைமுறை அவனுக்கு பிறந்திருக்குது, என் பேரை என் கையில் இருக்கிறான், ஆனால் என்னால் பார்க்க முடியல ஆண்டவரே. அவன் சிரிக்கிறான், அவன் என்னால் ரசிக்க முடியல ஆண்டவரே. அவன் கூப்பிடுறான், அவன் வாயை என்னால் பார்க்க முடியல ஆண்டவரே. அவன் அழுகுறான், அவன் சத்தத்தை கேட்கிறேன், ஆனால் அவன் எப்படி அழுகிறான் என்னால் ரசிக்க முடியல ஆண்டவரே. அதை சகிக்க கூடாதவராய் அவர் அழுத காட்சிகள் இன்னும் என் கண்ணுக்குள்ள நிற்குது. அவருடைய மூத்த மகள் திருமணம், 2வது மகளுடைய மூத்த மகள் திருமணத்துக்கு பார்வை இருந்தது, 2வது மகளுடைய திருமணத்துக்கு அவருக்கு பார்வை கிடையாது. அவர் அடிக்கடி அவருடைய சாட்சியிலே சொல்லுவார், அவருடைய மகள் அந்த திருமண ஆடையை உடுத்திட்டு கவுன்லாம் போட்டுட்டாங்க, அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது உங்க மக வந்திருக்கிறான்னு சொல்லும்போது அதை பார்க்க அவருக்கு முடியல. என் மக மனக்கோலத்தில் இருக்கிறா, பார்க்க முடியல. என் மகளுக்கு திருமணமாக போகிறது பார்க்க முடியல. அவர் 2வது மகளுடைய பிள்ளைகள் யாரையும் அவர் பார்த்ததில்லை, என்ன கூட அவர் பார்த்தது கிடையாது. ஆனா என்னை பிள்ளை மாற வச்சிருந்தார். ஒரு அல்லையை சொல்லுங்க பார்க்கல சத்தமா. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பார்வையற்ற ஒருவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய், எல்லாராலும் துரத்தப்பட்டவனாய், ஒதுக்கப்பட்டவனாய் அவன் வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கான். சரி, இப்போ அது என்னுடைய பிரசங்கம் அல்ல, இனிமேதான் நான் பிரசங்கத்துக்குள்ள கடந்து வர போகிறேன். இங்கே நடந்த சம்பவம் என்ன, இந்த பர்திமேயு வாழ்க்கையில் நடந்தது என்ன, அவனுக்கு எப்படி அற்புதம் கிடைத்தது, இன்றைக்கு அந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்ன, அதைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். அந்த 47வது வசனம் சொல்கிறது, அவன் நஸ்ரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. சொல்லுங்க, யார் வரான்னு கேள்விப்பட்டாரா? சத்தமா சொல்லுங்க, யார் வரான்னு கேள்விப்பட்டாரு. ஆனா அவன் என்ன கூப்பிடுறான் தெரியுமா, நஸ்ரேயனாகிய இயேசு வரான்னு கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு என்ன கேள்விப்பட்டாரு? சொல்லுங்க, என்ன கேள்விப்பட்டார்? பேசுங்க பார்க்கலாம். நஸ்ரேயனாகிய இயேசு அப்படின்னா நாசரேத்திலிருந்து வளர்ந்த ஒரு இயேசு வர்றார். என்ன, நான் ஸ்கூல்ல படிக்கிற நாட்களில் எங்க வாத்தியார் என்ன பேரை சொல்லி கூப்பிட மாட்டார். எங்க ஊர் சொக்கம்பட்டி, ஒரு கிராமம். அவர் என்ன சொக்கம்பட்டியான் 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 அப்படி தான் கூப்பிடுவார், என் பேரை சொல்ல மாட்டார். அப்ப நான் இப்படி நினைக்கிறேன், இயேசு மத்தேயு வாசிக்க வேண்டாம், 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படிக்காக நாசரேத்துக்கு இயேசு போறார். நாசரேத்துக்கு இயேசுவை கொண்டு போறாங்க. அவர் நாசரேத்தில் வளர்ந்தபடியினாலே அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நசரேய விரதம் என்பது வேறு, நசரேயன் என்பது வேறு. அதை நான் விளக்க விரும்பவில்லை. ஆனால் நசரேயனாகிய இயேசு, நாசரேத்தில் வளர்ந்த ஒரு இயேசு, நாசரேத்தில் வளர்ந்து ஒரு தச்சனுடைய மகனாய் வளர்ந்த ஒரு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவன் அவரை நசரேயன் என்று அழைப்பதற்கு பதிலாக, நாசரேத்து இயேசுவே என்று அழைப்பதற்கு பதிலாக, நாசரேத்து இயேசுவே எனக்கு இரங்கம் என்று
என்று சொல்வதற்கு பதிலாக வித்தியாசமாய் ஒன்று அழைக்கிறான். என்ன அழைக்கிறான் தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரனே சொல்லுங்க, எனக்கு இறங்கும். இங்கதான் இந்த பர்திமேயு மற்ற எல்லாரையும் காட்டிலும் வித்தியாசப்படுகிறான். நான் சொன்னேன், இயேசு போகிறார், திரள் கூட்டமான ஜனங்களை பின்பற்றி போறாங்க. அவரை சுற்றி ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கிறது. வசனம் சொல்றது, திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி போகிற பொழுது அந்த கூட்டத்தின் மத்தியிலிருந்து வித்தியாசமாய் இயேசுவுக்கு ஒரு குரல் கேட்கிறது. என்ன? இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. ஏன் இந்த பர்திமேயு அவரை தாவீதின் குமாரன் என்று அழைக்க வேண்டும்? ஏன் இவர் நாசரேத்து இயேசு என்று அழைப்பதற்கு பதிலாய் தாவீதின் குமாரன் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஜனங்கள், யூத ஜனங்கள் மேசியாவுக்காக காத்திருந்தாங்க. மேசியா வருவார், ஜனங்களை ரட்சிப்பார், மீட்டு கொண்டு போவார், ராஜ்யத்தை உருவாக்குவார், அடிமைத்தன வாழ்வை மாற்றுவார், அரசாட்சி அமையும், அவரை அமைத்துக் கொண்டு நம்மை அழைத்துக் கொள்வார் என்று எல்லாம் நம்பினாங்க. எப்பொழுது மேசியா வருவார் எல்லாம் காத்து கிடந்தாங்க. எல்லாரும் காத்து கிடந்த பொழுது மேசியா வந்தார். வசனம் சொல்கிறது, தமக்கு சொந்தமானதிலே வந்தால் சொந்தமானவர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா மேசியா வந்திருந்தும் மேசியா இவர்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்ளாமற் போனபடியினாலே இயேசுவை தாவீதின் குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த மேசியா தாவீதின் வம்சத்திலே, தாவீதின் வம்சாவளியிலே வருகிறவர் தான் இந்த மேசியா என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் உரைத்திருந்தபடினாலே இந்த தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த விசுவாசங்களையும் இந்த பர்திமேயு ஒன்று சேர்த்து அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்திலே தன் இருதயத்தில் ஒரு திட்டத்தை வைக்கிற. என்ன தெரியுமா? இவர் நாசரேத்து இயேசு அல்ல, இவர் தாவீதின் குமாரனாகிய மேசியா. அல்லேலூயா. என் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவன் மற்றவர்களை காட்டிலும் ஆழமான, வித்தியாசமான அறிவுடையவன், தேவனை குறித்து அறிவுடையவனாயிருந்தான். ஒன்று, மற்றவர்களை காட்டிலும் ஆழமான வித்தியாசமான அறிவுடையவன், அல்லது அவரை அறிந்திருந்தான் என்று சொல்லலாம். ஒரு அல்லையை சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இயேசுவை அறிந்து கொள்ளுகிறான். இயேசுவை குறித்து அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் வேதத்தில். நல்ல கவனிங்க. யோவானை பிடிச்சி, யோவான் ஸ்நானகரை பிடிச்சி சிறையில் போட்டாச்சு. அவர் சிறையில் இருக்கும்போது அவருக்கு தண்டனை வரப்போறது உறுதியாயிட்டு. இப்ப யோவான் ஸ்நானகன் என்ன செய்யறாரு? சிறையிலிருந்து ஆட்களை அனுப்புறாரு. யார்கிட்ட? இயேசுகிட்ட அனுப்பி சொல்றாரு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்பின உடனே யோவானின் சீஷர்கள் இயேசு கிட்ட வந்த உடனே இயேசு கிட்ட கேட்கிறாங்க, ஐயா நாங்க யோவானுடைய சீஷர்கள், யோவான் எங்களை அனுப்புறாரு, வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொரு வர காத்திருக்க வேண்டுமான்னு எங்க கிட்ட கேட்க சொல்லி அனுப்புனாருன்னு சொல்லி வர்றாங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் போய் அவருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றார். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதை போய் யார்கிட்ட சொல்லணுமா? சத்தமா சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லணுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லணுமா? யோவான் கிட்ட. அப்ப நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தை வாசித்த பொழுது இந்த யோவான் இயேசுவின் வருகையை முன்னறிவிப்பதற்கு பிறந்தவர். அப்படித்தானே? இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே வனாந்தரத்திலே உண்டாகிற சத்தமாய் அனுப்பப்பட்டவன் தான் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு குறித்து அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க. காலம் நிறைவேறின போது அவர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு கொலக்கரையில் வரார். இந்த யோவான் சொல்கிறார், என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் பாதரட்சின் வாரன் அவிழ்ப்பதற்கு பாத்திரன் அல்ல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்னியாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொன்னவர். ஒன்று. இரண்டாவது, அவரை கண்ணார பார்க்கிறான். பார்த்த உடனே சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சாட்சி கொடுக்கிறான். ரெண்டு. மூணாவது யோவான் என்ன பண்றா தெரியுமா? அவர் வந்த உடனே, ஆண்டவரே நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, என் கிட்ட நீங்க ஞானஸ்நானம் பெறலாமா? ஏசு சொல்கிறார், இப்பொழுது நீதி நிறைவேற்று. இப்படி எல்லாம் நீதி நிறைவேற்றுவது தேவனுக்கு ஏற்றது. உடனே பாருங்க, இவர் ஞானஸ்நானம் அவர் கொடுக்கிறார். வசனம் சொல்கிறது, அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. யோவான் பார்க்கிறார். தேவ ஆவியான புறாவை போல இறங்கினார். யோவான் பார்க்கிறார். வானத்தில் சத்தம் உண்டானது, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இந்த சத்தத்தை யோவான் கேட்கிறார். நல்லா கவனிங்க. இயேசுதான், இவர்தான் மேசியா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற சாட்சி கொடுத்தவன், கண்ணார கண்டவன், அவரிடத்தில் பேசினவன், சத்தத்தை கேட்டவன், பிதாவின் சத்தத்தை கேட்டவன், புறா இறங்கி வருகிறதை கண்டவன், வானம் திறக்கப்பட்டதை கண்டவன். இது அத்தனையும் கண்ட பின்பு இப்ப அவனுக்குள்ள ஒரு டவுட். என்ன? வருகிறவர்
இருக்கீங்களா? இன்னைக்கு பல சர்ச்சுக்குள்ள அப்படி தான் இருக்கிறோம். நமக்கு இன்னும் எல்லா தரிசனம் பெற்றிருந்தோம், அழைப்பு பெற்றிருந்தோம், ஜெபம் பண்ணி வரங்களை பெற்று அப்படியே அப்பா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா பயங்கரமாக ஜெபிக்கிற ஆட்களுக்கு இன்னும் சந்தேகம் தீரலை. உண்மையிலே ஆண்டவர் என் கூட தான் இருக்காரா இல்லையா? ஆண்டவர் உண்மையிலே என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? நமக்கு பல வகைகளை டவுட் வருது. பாருங்க, நல்லா கவனிங்க. அவ்வளோ பெரிய ஸ்திரீகளுக்குள்ள யோவான் ஸ்நானனை பார்க்கல விசேஷித்தவன் ஒருவரும் இல்லை என்று இயேசுவால் பெயர் பெற்றவனே அவன் கேட்கிற, ஐயா வருகிறவர் நீர் தானா அல்ல இன்னொருத்தர் வரணுமா? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பை பெற்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வந்த யோவான் ஸ்நானகனாலே இயேசுவை புரிந்து கொள்ள முடியாமல் போகிற பொழுது யோவான் ஸ்நானகன் பார்த்தான். ஆனால் பர்திமேயோ எதையும் பாராமல், இயேசுவையும் பாராமல், நடந்த எதையும் பாராமல் அவன் சொல்லுகிறான், ஓ இவர் நசரேயனாகிய இயேசு அல்ல, என் பாவங்களுக்காக உலகத்தில் வந்து மரிக்க வந்த மேசியா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையிலே அருமையான தேவ பிள்ளையே, யாருக்கும் இல்லாத ஒரு தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? யாருக்கும் இல்லாத தரிசனம் உங்களுக்கு இருக்கிறதா? யாருக்கும் இல்லாத விசேஷ அழைப்பை பெற்றிருக்கிறாயா? உனக்காக வானம் திறக்கப்படும் நாட்களில் வந்திருக்கிறாய். விசுவாசிச்ச கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய அறிவு, ஓ சீசைகள் கூட விசுவாசியாத பெரிய அறிவு பர்திமேயுக்கு உண்டானது. பார்வை இல்லாதவன் பார்க்கவில்லை, ஆனால் சொல்ற இவர் மேசியா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு ஒரு முறை கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஆளுக்கு சொல்றாங்க. ஒருத்தர் எரேமியா என்றார், ஏசா என்றாங்க, தீர்க்கதரிசிகள் ஒருவர் எலியா அப்படின்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானகன்றாங்க. ஏசு சொன்னார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஏசு என்ன சொன்னாரு சொல்லுங்க, பேசுங்க பார்க்கலாம். ஏசு என்ன சொன்னாரு? நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள். ஒரு நபரை பார்த்து அவர் கேட்கல, அவர் சீசைகள் கூட்டத்தை முழுசா பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். அதுல பேதுரு மட்டும்தான் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மீதி 11 இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த 12ல் 1 மட்டும் சொல்றது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இதை மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான தேவ பிள்ளையே, யாருக்கும் கிடைக்காத ஒரு வெளிப்பாடு, யாருக்கும் கிடைக்காத ஒரு தரிசனம் உங்களுக்கு கிடைத்ததானால் உங்களுக்காக வானத்தின் திறவுகோலை கர்த்தர் உங்கள் கையில கொடுப்பார். ஒரு பிசாசின் வல்லமை மேற்கொள்ள முடியாத சபையின் அஸ்திபாரத்தை கர்த்தர் உங்க மீது கட்டுவார். இந்த சபையை இந்த கல்லி மீது சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. யாருக்கும் இல்லாத தரிசனத்தை பேதுரு பெற்றிருந்தபடியினாலே பேதுருவின் மீது கர்த்தர் சபையை கட்டி எழுப்பினார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, யாருக்கும் இல்லாத தரிசன கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? யாருக்கும் கிடைக்காத வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? யாருக்கும் இல்லாத ஒரு வைராக்கியம் உங்களுக்கு தேவனுக்காய் காணப்படுகிறதா? உங்களை கொண்டு தேவன் இந்த நாட்களிலே தேசத்தை அசைக்க போகிறார். விசுவாசிச்ச கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. யாருக்கும் இல்லாத ஒரு ஊழிய அழைப்பு, யாருக்கும் கொடுக்காத வித்தியாசமான ஊழியம், யாருக்கும் கொடுக்காத விசேஷ அபிஷேகம் கர்த்தர் உனக்கு தந்திருந்தார்னா நீங்கள் தான் தேவனுக்காக பயன்பட போகிறவர்கள். நல்ல கையை தட்டுங்க. இது பத்தாது, 10ஓட 1 11, அத்தோட நான் 1 இருக்கிறது கர்த்தர் நம்ம அழைக்கல. பேதுரு சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள், அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடையுங்கள், அவரை அறிகிற அறிவின் வாசனையை அவர் தந்திருக்கிறார். பல இடங்களில் பார்க்கிற வேதத்தில் அவர் சொல்றார், அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் சத்தமா. ஐயா, திரள் கூட்ட ஜனங்கள் போகுதியா, நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க ஐயா. அத்தனை பேர் இயேசு போறார், அற்புதம் செய்றார், போறார், எல்லாம் பின்னாடி போகுது. ஆனா வழி அருகே உட்கார்ந்து இருக்க ஒரு பர்திமேயு சொல்றான், எல்லாம் சொல்றான் நாசரேத்து இயேசு, நாசரேத்து இயேசு. கூட போறவன் சொல்றான், அவர் நாசரேத்து இயேசு, அவர் நாசரேத்து இயேசு. வசனம் சொல்கிறது, அவர் யார்? நாசரேயனாகிய இயேசு போகிறார் என்று இவன் கேள்விப்படுறான். கூட போறவன் யாரு? இயேசுவை பின்பற்றவன் சொல்றான், அவர் நாசரேயனாகிய இயேசு. இயேசுவோடு கூட போறவன் சொல்றான், அவர் நாசரேயனாகிய இயேசு. ஆனா தரிசனத்தை பெற்ற பர்திமேயு சொல்றான், நோ நோ நோ, அவர் நாசரேத்தில் வளர்ந்த இயேசு அல்ல, வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட வெளிப்பாடு உங்களுக்கு தந்திருந்தால் உங்களுக்காக வானம் திறக்கப்படுவது உண்மை. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அறிகிற அறிவில
வளரணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு அதிக கிருபை தந்தார்னா அதிகமாக மற்றவன் வேலையை காட்டுவான். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நமக்கு போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்படின்னா போதும், சர்ச்சைக்கு வரமா போதும், ஜெபம் பண்ணுறமா போதும், வார்த்தை கேட்குறமா போதும், இதா போதும், இதுக்கு மேலே வேண்டாம். ஐயோ ஆண்டவரே, அதெல்லாம் உங்களை அதிகமாக நாங்கள் தொல்லை பண்ண விரும்பலை. இது எவ்வளோ பிஸியான ஆள், உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், உங்களை போய் நாங்கள் ஏன் தொல்லை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் நான் விசுவாசிக்கிற அப்போஸ்தலர் அக்கினி திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தரை எந்நேரமும் தொந்தரவு செய்கிற விசேஷித்த தரிசனம் பெற்றவங்க. நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். ஐயா, சபைக்கு கர்த்தர் சொல்கிறார், யாருக்கும் இல்லாத தரிசனத்தை கர்த்தர் சபைக்கு தந்தது உண்மையானால் இது ஒரு வானத்தின் வாசலாக திறக்கப்பட்டு அநேகர் தேவ மகிமையை காணத்தக்க நாள் வருகிறது. விசுவாசிச்ச கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சீசனுக்கு கிடைக்காத ஒரு வெளிப்பாடு, சீசர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய அறிவு. ஆஃப்டர் ஒரு பத்திமே சொல்ற, ஹே நீங்க வேணா அவரை நாசரேத்தின் இயேசுன்னு சொல்லலாம்ப்பா, ஆனா he is not a நாசரேத் இயேசு சொல்றான், he is the Messiah, என்னை ரட்சிக்க வந்த தேவன். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் இயேசு தெரியும். வெளியில போய் சொன்ன இயேசு அவர் ஒரு சாமி, எல்லா சாமி கூட அவர் ஒரு சாமி, அப்படித்தான் மற்றவங்க சொல்லுவாங்க. சிலர்கிட்ட கேட்ட இயேசு அவர் சுகம் கொடுக்கிறவர், சிலர்கிட்ட கேட்ட இயேசு அவர் அற்புதம் செய்கிறார், சிலர்கிட்ட கேட்ட இயேசு நல்லவர், சிலர்கிட்ட கேட்ட இயேசு பெரியவர், சிலர்கிட்ட கேட்ட இயேசு அவர் போதுமானவர். ஆனால் இயேசுவை உண்மையாக ருசித்து அறிந்த ஒரு தேவ பிள்ளை சொல்லுவாங்க, எல்லாவற்றை காட்டிலும் என்னை மீட்டுக் கொள்ள வந்து எனக்காக ஜீவனை தந்து ரத்தத்தை சிந்தி எனக்காக மீண்டு வரப்போகிற மேசியா. இந்த அறிவு நமக்குள்ள எப்பவும் இருக்கு. அதான் பேதுரு சொல்லுகிறார், இந்த அறிவில் நீங்க என்ன செய்யுங்க, வளருங்கள். தேவன் அறிகிற அறிவிலே வளருங்கள். போதும், இன்னும் குழந்தை மாதிரியே பாலை குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. வயசு 42 ஆகுது, இன்னைக்கு நம்ம பாலை குடிச்சிட்டே உட்கார்ந்தா என்ன ஆகுறது? குழந்தை பிறக்குது, 10 மாசம் ஆகுது, 11 மாசம், 12 மாசம், 1 வயசு வந்துடும், 2 வயசு வந்துடும். 2 வயசுல குழந்தை ஆஃப்டால் நடக்க பழகணும், நடக்கணும். ஆனா 2 வயசு ஆச்சு, 10 வயசு ஆச்சு, 10 வயசு வரைக்கும் இன்னும் உட்கார்ந்து கிட்ட பாலை குடிச்சிட்டு இருந்தா என்ன சொல்லுவோம்? ஒன்று குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை, இல்லைன்னா மூளை ஏங்க பேசுங்க வளரல. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன், ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா நம்ம சொல்லுவோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 12 வருஷம் ஆச்சு, என்ன மாற்றம்? அன்னைக்கு நாங்கள் அவ்வளோ ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு நாங்கள் வேதத்தை திருப்பினா மூடவே மாட்டோம், இன்னைக்கு மூடின வேதத்தை திறக்கவே மாட்டோம். இருக்கீங்களா? ஒரு முறை ஒரு வீட்டில் பயங்கர சண்டை, பயங்கரமான சண்டை. என்ன அப்படின்னா, 1 லட்சம் ரூபா செக்கை காணலை. தேடுறாங்க. வீடு ஃபுல்லாக அலசி, திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் பயங்கரமாக ஆடி பாடி ஆண்டவர் ஆராதிச்சு, அன்பு கூறுங்கள், நேசியுங்கள், கனப்படுத்துங்கள், விட்டு கொடுங்கள், ஒப்புரவாங்கள் அப்படிலாம் பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் செக்கை தேடினா 1 நாள் ஃபுல்லாக காணலை. மறுநாள் கடிக்க ஆரம்பித்தார் கணவர் மனைவி. நீ தான் எங்கேயா ஒழிச்சுட்டு இருப்ப, குப்பனுக்கு தூரப்பட்டிருப்ப. அவந்தம்மா அந்தம்மா சும்மாவே விட மாட்டாங்க. இப்போ உள்ள வீட்டம்மாக்கள்லாம் திருப்பி அந்தம்மா அவங்கள சாட மாறி பேசி வாக்குவாதம், சண்டை பெருக. மறுநாள் இது ரெண்டும் சேர்ந்து பிள்ளைங்களை கடிக்க, பிள்ளைங்க இவங்களை கடிக்க, அப்படியே ரணகலமாயி அப்படியே பிரச்சனை முத்தி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆயிடுச்சு, சனிக்கிழமையும் ஆயிடுச்சு. ஒண்ணுமே கிடைக்காம ஏமாற்றத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டு சபையில் வந்து மறுபடியும் ரபரபரபரபரபா சந்தல பரபரா எல்லாம் இங்கே வந்து ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது பிரசங்க வேலை வந்தது. பாஸ்டர் மத்தேயு 8ஆம் அதிகாரம் எல்லாம் திருப்பாதீங்க போனே, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் உடனே கபகபன்னு வேதத்தை திருப்பினா, ஆனா 1 லட்சம் ரூபாய் செக்க மத்தையும் வச்சிருக்காரு. ஒரு வாரமா வீட்டில் அவ்வளோ ரணங்களும், அவ்வளோ சண்டை, அவ்வளோ பிரச்சனை. அப்ப கூட தொற்ற மாட்டோமுங்க வேதத்தை. ஆண்டவரே உமக்கு தொல்லை நோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திருப்புங்க வேதத்தை, அது உங்களை தூக்கும். அல்லேலூயா. அறிகிற அறிவில் வளரணும். அறிவு எப்படி வரும்?
பிள்ளைகளுக்கு அறிவு கெட்டவனேன்னு ஏன் சொல்கிறோம்? மண்டையில் ஒன்றும் ஏற மாட்டேங்க, படிக்க மாட்டேங்கிறான். எருமை, மாடு, நாய், சனியனை அப்படிலாம் பிள்ளைகளை திட்டி வளர்க்குறோம். அது அப்படித்தான் வளருது. எருமை மாடுனா அது எருமை மாடு மாதிரியே வளருது. 32 வயசானாலும் என்னதான் சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது. அது செய்கிறது தான் செய்யுது. அது நடு ரோட்டில் போகிறது தான் போகுது. நாயே நாயே நாயன் பிள்ளைகளை திட்டி அது கடைசியில் வளர்ந்துரும்போது நாய் மாதிரி அப்பனே தாயும் பார்த்து குலைக்குது. என் பிள்ளை என்ன திட்டுறா பாஸ்டர், செவிங்க பாஸ்டர். அன்னைக்கு கண்டிச்சு வளர்க்க தெரியல, இன்னைக்கு செவிங்க பாஸ்டர். இருக்கீங்களா? அறிகிற அறிவில் வளரணும், வளர்க்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வளர்றது மட்டும் இல்ல, சொல்லுங்க உங்க பிள்ளைகளை வளர்க்கணும். அல்லேலூயா. யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நாலேஜ் இவனுக்கு கிடைச்சு. இவன் சொல்றான், இல்ல இவர் தாவீதின் குமாரன். அல்லேலூயா. 2 இது 1. தாவீதின் குமாரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அமைதியா இல்லாம இவர் தாவீதின் குமாரன் தான் என்று விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 52ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்க என்ன விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு? ஐயா, தாவீதின் குமாரனேன்னு சொல்லி அவன் அமைதியா இருந்துராம அவன் தாவீதின் குமாரனை விசுவாசித்து அப்படியே அழைக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியே அழைக்கிறான். இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. கர்த்தரோட விசுவாசத்தை பார்த்து அவனை சுகமாக்குறார். நமக்கெல்லாம் என்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா? விசுவாசியா வெச ஊசியா? விசுவாசிகள். ஆமேன் சொல்லுங்க. ஆமா, விசுவாசி. ஆனா நமக்கு நம்ம எப்படி ஒருத்தர் வந்து கால்குலேட் பண்ணுவோம், ஒரு மனுஷனை எப்படி நம்ம மதிப்பிடுவோம்? அவர் ரொம்ப நல்லவரியா, நிறைய தான தர்மம் செய்வார், அவரை மாதிரி ஒரு நல்லவர் யாருமே கிடையாது, அவர் ரொம்ப பலசாலி, அடிச்சாருன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவார். எப்படி சொல்றோம்? அவருடைய ஆரோக்கியத்தை பார்த்து பலசாலின்றோம், அவங்க செய்யற நன்மையை பார்த்து அவங்க நல்லவன்றோம். அவர் ரொம்ப கோபக்காரன், பக்கத்தில் பேசாத கடிச்சு துப்பிடுமா. எப்படி சொல்றோம்? கோவப்படுறதுனால. ஆனா ஆண்டவர் நமக்கு விசுவாசின்னு பேர் வச்சிருந்தாலும் நமக்கு விசுவாசம் பக்கத்தில் பார்த்து கேளுங்க, விசுவாசம் இருக்குதுங்களா? அல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். ஆமா, விசுவாசம் இருக்குது. ஆனா இருக்குது. இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு விசுவாசம் குறைஞ்சு போகுன்றாங்க. வேதம் சொல்றது விசுவாசம் குறையும். இன்னைக்கு அதான் நடக்குது. விசுவாசிக்கு வாழ்க்கையில் விசுவாசத்தை பார்க்கல, எடுத்ததுக்கெல்லாம் அவிசுவாசமான பேச்சு, அவிசுவாசமான வார்த்தை, அவிசுவாசமான அறிக்கை. ஐயோ உருப்படாது, ஐயோ நடக்காது, ஐயோ தேராது, ஐயோ போயிரும், விளங்காம போயிரும், அப்படி போயிரும், இப்படி போயிரும், எப்படி போகும் தெரியல, கடைசியில் போயிருது. ஏன்னா நமக்கு தான் என்ன இல்லையே விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தல அக்கினி ஐக்கிய திருச்சபையார் நீங்கள் விசுவாசத்தில் பலுகி பெருகினவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் விசுவாசம் இவனுக்கு எப்படி வந்து தெரியுமா? நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட வசனம் சொல்கிறது. விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வியினால் வருகிறது. கேட்குறான். என்ன கேட்குறான்? இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடியில் தான் அந்த பர்த்திமை இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஏசு தூத்துக்குடிக்கு தான் வந்திருக்காரு வச்சுக்கோங்க. ஏசு தூத்துக்குடிக்கு வந்தார். வசனம் சொல்றது எரிகோ விட்டு புறப்படுகிற போது, அப்போ எரிகோவில் இருந்து ஏதோ பண்ணியிருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ தூத்துக்குடியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா, இப்போ தூத்துக்குடியில் வந்து அவர் அற்புதம் செய்கிறார். அங்கே போய் பார்வை கொடுக்குறாரு, இங்கே போய் சுகத்தை கொடுக்குறாரு, அங்கே குஷ்டரோகியை சுகமாக்குறாரு, மரித்தவனவரோடு எழுப்புறாரு, அங்கே போய் எல்லா பிசாசை துரத்துறாரு, பலவிதமான அற்புதங்களை செய்கிறாரு. இந்த நியூஸ் மெதுமெதுவா பர்த்திமை காதுக்கு வந்தது. பர்த்திமையு உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என்ன? தூத்துக்குடி பட்டணத்தில் ஹார்பருக்கு பக்கத்தில் வீடு கிடையாது எனக்கு தெரியும், ஆனா எனக்கு இந்த ஏரியா தெரியாது. ஒரு ஏரியா சொல்றேன், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அங்க இருக்கிற ஒரு அந்த 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 நாத்தான்வேல் இருக்கார்ல, ஆமா, அவருக்கு இந்த வியாதி சுகமாச்சான். எப்படி? அது ஏசு ஒருத்தர் வந்தாரா, அவர் கையை வச்சாரா, சுகமானாரா? மெய்யாலுமா? அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அப்படியே அந்த 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 வழியா யாரோ பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அந்த 4வது தெருவில் இருக்கிற அந்த ஸ்டெல்லா கார்காவலாம், ஆமா, அவளுக்கு ஆண்டவர் இடுப்பு வலியை சுகமாக்கினார். ஆத்தாடி மெய்யாலுமா? யார் அவரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படியே போனா திடீர்னு சொல்றாரு, ஐயோ அந்த அந்த 34வது தெருவில் இருக்கிற குறுக்கு சந்துக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்டீஃபன் இருக்கார்ல, ஆமா, அவருக்கு இருக்கிற கேன்சரை சுகமாக்கினாராம். யாரு? அவர் தான் இயேசு. இதை கேட்க 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 அவனுடைய விசுவாசம் வர்த்திக்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசம் வளரணும். ஆமென். ஆனா விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்தாலும் பத்தாது. அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் என்னதான்?
செத்தது. கர்த்தர் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்துருக்கிறார். 2 மாதம் தாண்டிடுச்சு. இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே எனக்கும் என் மனைவிக்கும் வாக்குவாதம் இல்லை. அப்படி நாங்கள் பேசிக்கிட்டோம்னா நான் சொல்லுவேன் ஆம்பளை பையன்தான். என் மனைவி சொல்லுவாங்க இல்லை இல்லை பெண் குழந்தை தான். 2 பேரும் சொல்ல இல்லை ஆம்பளை பையன் தான், இல்லை பொம்பளை பிள்ளை தான், இல்லை ஆம்பளை பையன் தான், இல்லை பொம்பளை பிள்ளை தான். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பொம்பளை பிள்ளை தான். நான் பேர் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி 2 மாதமாக இருக்கும்போதே பேர் சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னாங்க, நீங்கள் ஆம்பளை பையன் சொல்கிறீங்களே பேர் வைக்கலையா? பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் வைப்போம். எப்போ வைப்போம்? குழந்தை பிறந்தது, அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். காரணம் என்ன? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அவங்க கிரியை காட்டினாங்க, பெண் குழந்தை தான், ஆகவே பேர் ஸ்டெஃபினா அப்படின்னாங்க. அதே மாதிரி கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்திட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லையே சொல்லுங்களேன். இது 10 சத்தம் ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஐயா, இந்த பர்திமேயு தன் விசுவாசத்தை காட்டுறான். என்னன்னு காட்டுறான்? ஆண்டவரே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். ஒன்னு, யாருக்கும் இல்லாத ஒரு அறிவு, தேவனை குறித்து அறிகிற அறிவு அவனுக்கு இருந்தது. 2, அவன் தேவனை அப்படியே விசுவாசித்தான். 3, என்ன தெரியுமா? நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். 47வது வசனம் 48வது வசனம் சொல்லுது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ல சொல்ல நீங்க முன்னிலும் அதிகமா உங்க சத்தம் உயரணும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் முன்னிலும் அதிகமாய். ஆமா, 3வது, இவன் முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிட்டான். இவன் கூப்பிட கூப்பிட, நான் சொன்ன பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு. அந்த கூட்டம் சொல்லுது, சகோதரங்க வாங்க, அருமையான சகோதரர் இருக்கார். இப்போதைக்கு இவர் தான் பர்திமேயு. அவருக்கு நல்ல பார்வை தெரியும். உதாரணத்துக்கு வாங்க, இப்போ கண்ணு தெரியாத மாதிரி வாங்க. சரி, வெரி குட். இப்போ இவர் தான் பர்திமேயு. இவரை கொண்டு வந்து இங்கே வாங்க, இப்படி உட்காரு. வழி அருகே உட்கார வச்சிருக்கிறாங்க. உட்காருங்க. இப்போ நான் தான் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி போற ஒரு கூட்டம். இப்போ அவர் எங்க கத்துறாரு, கூப்பிடுங்க, இயேசுவே தாவீதின் குமாரே எனக்கு இறங்கும். இப்போ கூப்பிடுறாரு, இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும். இப்போ இந்த மெத்த பிடிச்ச விசுவாசி இருக்கு பார்த்தீங்களா, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நாங்கள் தான் வேலைக்காரர், நாங்கள் தான் பல வருஷமா இருக்கோம், எல்லாம் எங்களுக்கு தான், ஆசீர்வாத தட்டை எங்களுக்கு தான், ஆசீர்வாதமே எங்களுக்கு தான், ஆண்டு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களுக்கு பத்தியில என்ன வேணும் உனக்கு? அமைதியார், ஒன்னெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். மறுபடியும் வசனம் சொல்லுது, அவன் முன்னிலும் அதிகமாக. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இவன் முன்னிலும் அதிகமாக இவர் கூப்பிடுறாரு. ஆனா வசனம் சொல்லுது, கூட போன அநேகர். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி? எத்தனை பேரா? சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேரு? அநேகர். டேய் பர்திமேயு, கொண்டு விடுவேன், கொண்டு பேசப்படாது, வாயை மூடு, நீ பேசக்கூடாது, கூப்பிடக்கூடாது. அவர் யாரு? அவரை பத்தி உனக்கு தெரியுமா? நீ யாரு கூப்பிடுறதுக்கு? அப்ப அவன் வந்து சரிங்க சாமி நீங்க சொல்லிட்டிய அப்படிலாம் அவன் இருக்கல. வசனம் சொல்றது, முதல்ல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி சொல்றான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இறங்கும்னு சத்தமா கூப்பிட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது, வியாதி வரும்போது, இழப்பு வரும்போது, எல்லாம் கைவிட்டு போகும்போது, அத்தனை சூழ்நிலையும் எதிராகும் போது உங்க ஜெபம் முன்னை காட்டிலும் அதிகமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முன்பை காட்டிலும் அதிகமா. நமக்கு தான் உடனே ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஐயோ ஆண்டவரே போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எலியா ஜோமன மாதிரி தான். அவர் பெரிய ஊழியக்காரர். அடே அப்பா, அவர் பண்ண சாகசங்களை பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுது வேதம். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. ஆஃப்டர் அவர் யோசேப்பை பார்த்து பயந்து சூரச்செடிக்கலை படிச்சது, போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நம்மளுக்கு உடனே செத்துறணும் பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் செத்து போயிடணும். ஐயோ நான் வாழ்வதை விட செத்து போனால் நன்றாக இருக்கும். செத்து விடுங்கள். உங்களை சொல்லலை,
அப்படி ஆசைப்படுறவங்களை அவங்களை பார்த்து சொல்லக்கூடாது. நான் சென்னையில் ஊழி செஞ்சிருந்த நாட்களில் எனக்கு ஒரு சகோதரி சும்மா சும்மா தொல்லை கொடுக்கும். அந்த சகோதரி ஒரு நாள் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் சாக போகிறேன் பாஸ்டர். நல்ல விஷயமா, செத்துருங்க. எத்தனை மணிக்கு சாக போகிறீங்க? நீங்கள்லாம் ஒரு பாஸ்டரா, நான் சாக போகிறேன்னு சொல்கிறேன், ஆனால் எத்தனை மணிக்கு கேட்கல. உனக்கு தெரியுதில்ல சாகக்கூடாது, உனக்கே தெரியுதில்ல, அப்புறம் என்ன நான் சாக போகிறேன் சொல்லுது. நான் சொன்னேன், நீங்கள் சாகுவதற்கு உங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று விஷம் குடித்து சாகலாம், தூக்கு போட்டு தொங்கி சாகலாம், கரண்டில் கை வைத்து சாகலாம், எலக்ட்ரிக் ட்ரெயினில் விழுந்து சாகலாம், தேவைப்பட்ட 6வது மாடியில் தலைகீழ விழுந்து சாகலாம். ஆத்தாடி, இனிமே நான் சாவதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். இருக்கீங்களா? நீங்க யாரும் இப்படி சொல்றாதீங்க, நெசமாவே செஞ்சிட போறாங்க. அப்புறம் கொலைப்பள்ளி உங்க மேல விழுந்துரும். சத்தமா அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு எடுத்தாலும் சில பொசுக்கு பசங்க போதும் ஆண்டவரே, ஐயோ இந்த நரக வாழ்க்கை வாழ்வதை விட கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தால் நலமா இருக்குமே. பிரவேசிப்பிய கண்டிப்பா, அவசரப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவசரம் வேண்டாம், டைம் வரும். அன்றைக்கு நீங்களே வேண்டான்னு சொன்னா கூட பிடிச்சு இழுத்துட்டு போவார் ஆண்டவர். அதுக்கு முன்னே முந்திக்கிறது போதும் ஆண்டவரே, தாடி வேண்டாம். ஒரு சின்ன பிரச்சனை, அது பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நான் இன்னைக்கு செத்துறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா, பாடுகள் வந்தா இன்னும் அதிகமாக கூப்பிடுங்க. எப்படி செத்துருவோம்னா அதிகமாக எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அதிகமாக ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. உபத்திரவத்தின் மத்தியில் யார் ஒருவன் ஆண்டவர் நோக்கி அதிகமாக ஜெபிக்க பழகுகிறானோ அவனை கர்த்தர் அந்த உபத்திரவங்களிலிருந்து மாற்றி கண்மலையில் போய் நிறுத்துவார். பாடுகள் மத்தியில் எவன் ஒருவன் பாடுகளை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று ஜெபிக்கிறானோ அந்த பாடுகளை காட்டிலும் தேவன் மேலே உயர்த்துவார். பிரச்சனைகள் வரும்பொழுது எவன் பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று அதை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்கிறானோ அவனை தேவன் உயர்த்துவார். நமக்கு எல்லாம் ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் வாழ்ந்து பழகிட்டு வந்தீங்களா? முன்னாடிலாம் யாரும் செத்து போயிட்டாங்கன்னா இங்கேருந்து எங்கள் ஊர்லலாம் துஷ்டி சொல்லி அனுப்புவாங்க. அப்படின்னா ஒருத்தங்க எல்லாம் துட்டை கொடுத்து ஒரு 4-5 வீட்டு விலாசங்களை கொடுத்து, போடா தம்பி இந்த ஏரியாவில், அவன் போய் ஆட்களுக்கு சொல்லி கூட்டிறதுக்குள்ளே அடக்க முடிஞ்சு 3 நாள் ஆயிரும். ஆனால் இன்னைக்கு என்ன, செத்து போன உடனே டிங் டிங் ஹலோ வந்துருங்க. இப்போ எங்கே செத்து போன ஆளுக்கு பார்த்தா செல்ஃபி அழகா நடக்கு. சரி, அதெல்லாம் போட்டோம், சொன்னா சொல்லிட்டே போகலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் பழகிட்டு பாருங்க. நமக்கு வந்து இப்போலாம் இருக்க முடியாது. ஐயோ, அது ஜெபங்கிறதே ரொம்ப சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அது இன்னும் ஒரு சில மேலே போய் ஆண்டவர் வாயிலிருந்து சொல் பரவாதற்கு முன்னே அது இன்னும் அறிஞ்சிருக்காருலா, அப்படி ஏன் வாய் திறந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு குரூப்பு. சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக அல்லையே சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக அல்லையே சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அழுதா? அல்லையே வெரி குட், நல்லது. சொல்லுங்க, அழுதா? பக்கத்தில் பார்த்து அழுதா? கிரைங்க்கு கண்டிப்பாக பதில் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நமக்கு பொறுக்க முடியாது. ஐயோ வேணாண்டவரே, இந்த பிரச்சனை வேணாண்டவரே. நான் சொல்றேன், இன்னைக்கு அநேக இடங்களிலே கிறிஸ்தவத்துக்கு எதிராக எதிர்ப்புகள் பெருகி இருக்கிறது. திருச்சபைகளுக்கு எதிராக எதிர்ப்புகள் பெருகி இருக்கிறது. ஊழியங்களுக்கு எதிராக எதிர்ப்புகள் பெருகி இருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, ஊழியர்களுக்கு எதிராக எதிர்ப்புகள் பெருகி இருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த நாட்கள் பிரச்சனையை பார்த்து நீங்களும் நானும் ஒதுங்க வேண்டிய நாட்கள் அல்ல. பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்னும் அதிகமாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நமக்காக நின்று பதில் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிச்சா மட்டும் நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்கணும், முன்னிலும் அதிகமாய் உபவாசிக்கணும், முன்னிலும் அதிகமாய் வேதம் வாசிக்கணும், முன்னிலும் அதிகமாய் அவரை தேடணும், முன்னிலும் அதிகமாய் வைராக்கியமாக ஊழியம் செய்யணும். நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, தேவனுடைய சபைக்கு எதிராக, தேவ ஜனங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும், எப்படிப்பட்டவர்கள் எழும்பினாலும் அவர்கள் எழும்புவது நமக்கு எதிராக அல்ல, நம்மை அழைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எதிராக. வேதம் சொல்கிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் அடையாளமே தெரியாம நசுங்கி போவான். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஐயா, ஊழியத்துல எதிர்ப்பு வருதா? இன்னும் வைராக்கியமா ஓடுங்க. ஊழியத்துல எதிர்ப்பு வருதா? இன்னும் வைராக்கியமாக எழுப்புங்க. ஊழியத்துல எதிர்ப்பு வருதா? இன்னும் வைராக்கியம் போய் சுவிசேஷ அறிவிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இது சோர்ந்து போய் சூறைச்சடியில படுக்கிற நாட்கள் அல்ல. எலியாக்களே, நீ எழும்பி கர்மேல் பர்வதத்திலே தேவ சத்தத்தை கேட்டு தேவனுக்காக
பிரகாசிக்கிற நாட்கள். விசுவாசித்த கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. போதும் ஆண்டவரின் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கிற நாட்கள் அல்ல, போதாத ஆண்டவரை ஆத்துமாக்களை தாரும் என்று எழும்புகிற நாட்கள். எதிர்ப்போர் எதிர்க்கட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், அடிப்போர் அடிக்கட்டும், ஏசுவார் ஏசட்டும், எது எப்படி நடந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. 50வது வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எரிய வேண்டியதை எரிஞ்சிருங்க. சொல்லுங்க, எரிய வேண்டியதை எரிஞ்சிருங்க. வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் உண்மைதானா? ஆமாம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை 50 பேசுவேன், இன்னைக்கு 10 தான் பேசுகிறேன். 40 குறைஞ்சிருக்கு. பெரிய சாட்சி இருக்கீங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி 4 பாட்டில் போகும், இப்போ 1/2 பாட்டில் தான், ரொம்ப கம்மி. இதுக்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கோவம் எனக்கெல்லாம் வந்துச்சுன்னா அவங்கள உண்டுலன்னு பண்ணிடுவேன், இப்போ கொஞ்சம் கம்மியாக 4 வார்த்தை மட்டும் கேட்பேன். இருக்கீங்களா? தெரில, இது யாருக்கு போகுது எனக்கு தெரில, ஆனால் யாருக்கோ போயிட்டு இருக்கு. அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கல, சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். ஐயா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இன்னும் சிலரை தூக்கி வச்சிருக்க நமக்குள்ள. என்ன? ஆணவம், அகங்காரம், பெருமை, வரட்டு கௌரவம், பகை, விரோதம், கோபம், நிஷ்டூரம், இன்னும் பழைய வாழ்க்கை, விட முடியாத பாவம், விட்டு வந்த செய்து வந்த பாவத்தை விட முடியாம இன்னும் தூக்கி தோல்ல போட்டு நடக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை அழைத்திருக்கிறபடியினாலே தூக்கி எறிய வேண்டிய தூக்கி எறிந்தால் அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார். தூக்கி எறிய வேண்டிய தூக்கி எறிய நீ ஆயத்தமானால் மற்ற ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். இவ்வளவுதான். கை தட்டா, இவ்வளவுதான். ஒரு ஆமேன சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தூக்கி எறியணும், நம்மால முடியல. தூக்கி எறியணும், ஐயோ எப்படி விடுறது? தூக்கி எறியணும், ஐயோ எப்படி நான் வெளியே வருவேன்? தூக்கி எறிது, அப்படியோ ஐயோ எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? தூக்கி எறி இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரையும் நம்மையும் பிரிக்கிறதான அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவிலே எவைகள் வந்தாலும் அவைகளை தூக்கி எறிந்து கொண்டு முன்னேற நீங்கள் ஆயத்தமானால் உங்களுக்காக நின்று பதில் செய்ய கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. விட முடியாது பாருங்க. பழசு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விட்டுருங்க. சொல்லுங்க, விட்டுருங்க. தூக்கி எறிஞ்சிருங்க. தூக்கி எறிஞ்சிட்டா பின்ன தொடக்கூடாது. அல்லேலூயா. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் ஒரு பெண்ணை பார்த்தான். போகிற வழியில் ஒரு சிங்கம் வந்தது, அடித்து அதை கிழித்து ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு தூக்கி போட்டு போயிட்டான். மறுபடியும் போய் அந்த பெண்ணை நிச்சயம் பண்ண வரும்போது தூக்கி எறிந்து போட்ட அந்த பிணத்தை தேடி மறுபடியும் போறான். வசனம் சொல்றது, அவன் தாயின் தகப்பன் போயிட்டு இருக்கும், இவன் வழி விலகி அவன் அடித்து கொன்று போட்ட சிங்கத்தை பார்க்கறதுக்கு போறான். சிலர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த கெட்ட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி எரிஞ்சிட்டு ஏசு போதும், ரட்சிப்பு போதும், ஆண்டவர் போதும், சர்ச்சைக்கு வந்ததுக்கு அப்புறமா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மெதுவாக போய் கொஞ்சம் தொட்டு தான் பார்ப்போமே, ஆண்டவர் மன்னிப்பார் இல்லையா? லேசா பக்கத்தில் நின்று தான் பார்ப்போமே, ஆண்டவர் மன்னிப்பார் இல்லையா? அதிலிருந்து கொஞ்சம் தேனை எடுத்து தான் சாப்பிட்டு பார்ப்போமே, ஆண்டவர் மன்னிப்பார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கும் உனக்கும் நடுவே இருக்கிறதான உறவிலே எவைகள் வந்தாலும் அது எவ்வளவு விலையேறப்பட்டதாக இருந்தாலும் நீ தூக்கி எறிய ஆயத்தமா? உன்னை தூக்கி நிறுத்த ஆயத்தமாக இருக்க. நல்ல கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். ஆமா. ஒன்று, பர்திமேயுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு வெளிப்பாடு. 2, அவன் அப்படியே விசுவாசித்தான். 3, முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். 4, சொல்லுங்க, தூக்கி எறிந்தான். இது பர்திமேயு செஞ்சது. இவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது பாருங்க, 49ஆம் வசனத்தில், இயேசு நின்று. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு என்ன செய்றாரு? நிற்கிறார். பர்திமேயு, இப்போ யுவர் டர்ன், கம் ஆன். சத்தமா கூப்பிடுங்க பார்க்கலாம். இப்போ கூப்பிடுறார், கவனிங்க. பர்திமேயு இப்போ கூப்பிடுறார், முன்னிலும் அதிகமாய்
நல்ல கவனிங்க. இயேசுவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் போனாங்க. வசனம் சொல்றது நானும் சொன்னேன். இப்ப திரளான ஜனங்கள் போய்கிட்டு இருக்கும்போது யாரும் இவனுக்காக நின்று இவன் மேல கரிசனை காட்டி இவன் மேல அக்கறை காட்டி இவனுக்காக ஏதாவது பண்ணி ஏதாவது செஞ்சு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரல. ஆனா இவன் கூப்பிட்டும் பேசாதன்னு சொல்லி அதட்டுறதுக்கு ஆள் இருந்தது. இவன் கூப்பிட்டும் கூப்பிடாதன்னு சொல்லி திட்டுறதுக்கு ஆள் இருந்தது. ஆனால் ஏன் கூப்பிடுறான், எதுக்காக கூப்பிடுறான், அவன் தேவை என்ன, அவனுக்கு என்ன செய்யணும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அத்தனை ஜனங்கள் அவரை பின்பற்றி போன பொழுது இவன் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு அந்த பர்திமைக்காக இயேசு நின்றார். அல்லேலூயா. எரிகோ விட்டு வெளியே போகிற மனிதனுக்கு இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கிறது. அழைக்கிற சத்தத்தை கேட்டு இயேசு நின்றார். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அதிகமாய் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிற, விசுவாசத்தோடு கூப்பிடுகிற, தூக்கி எறிந்து கூப்பிடுகிற, எல்லா வெளிப்பாடோடு கூப்பிடுகிற தேவ பிள்ளைக்காக அவர்கள் சார்பில் என் தேவன் இந்த நாட்களில் நிற்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அருமையான திருச்சபைக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறபடியினாலே விசேஷித்த வெளிப்பாடோடு விசுவாசத்தோடு முன்னிலும் அதிகமாய் சகலத்தையும் தூக்கி எறிந்து கூப்பிடுகிறபடியினாலே கூப்பிடுகிற சத்தத்தை கேட்பதற்கு இந்த சபைக்காக என் தேவன் நிற்பார். யார் நின்னால் நிக்காம போனா பிரச்சனை இல்லையா? எதிர்க்கிற கூட்டம் பெருசா இருந்தாலும், எதிர்ப்பை கொடுக்கிற கூட்டம் பெருசா இருந்தாலும் அவர்களை காட்டிலும் சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் ஒருவர் தான், நம்மோடு கூட இருக்கிற தனி நபர் தான். ஆனால் அந்த சராசரங்களை உண்டாக்கினவர், சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், எல்லாவற்றையும் ஒரு நொடிப்படுதலை மாற்றி போடுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த நாள் முதல் சபைக்கு எதிராக, ஊழியங்களுக்கு எதிராக, ஊழியத்தின் காரியங்களுக்கு எதிராக எழும்புகிற சகல ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். விசுவாசித்த கையை தட்டி தேவனுக்கு மகிமை. எனக்கு யார் இருக்கா? எனக்கு தான் யாருமே இல்லையே. நான் தனியா இருக்கிறேன். ஐயோ நான் அனாதை மாதிரி இருக்கிறேன். எனக்கு நீ யாரும் இல்லை, என்ன பார்க்கறது இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே சொல்றாப்பா, உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமே. யாரா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் அறிகிற அறிவில் வளரன்னு அர்த்தம். எனக்கு நீ யாருமே இல்லை, நான் தனி மரம், நான் தனி மரம், நான் தனியாக இருக்கிறேன், ஐயோ யாரும் இல்லை, சமாதானம் சொல்ல யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. சொல்லாதீங்க, எப்பொழுதும் கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். இன்னும் சிலருக்கு ஆசை பெரிய பெரிய கூட்டங்களை தேடி அந்த ஊழியக்காரன் என் பேரை சொல்லி அழைக்கணும். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரன் என் பேரை சொல்லி அழைக்க, நான் யாரையும் குற்றப்படுத்தலை, யாரையும் குற்றப்படுத்தி சொல்லவும் நான் விரும்பலை. நான் பொதுவாக சொல்கிறேன், ஆண்டவரே அவர் என் பேரை சொல்லி அழைக்கணும். முதல் நாள் கூட்டம் ஹல்லேலூயா ரபரபரப ஹல்லேலூயா பேர் யாரெல்லாமோ பேர் சொல்கிறாங்க, நம்ம பேர் வரல. ரெண்டாவது நாளும் வரல, மூணாவது நாளும் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், நான் என்ன செய்ய போகிறனோ அப்படின்னு நினைப்பேன். நான் சொல்கிறேன், ஊழியக்காரர் உங்கள் பேரை சொல்லணும் காத்திருக்காதீங்க தேவ பிள்ளையே. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே, நீங்களும் நானும் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை பேர் சொல்லி அழைத்த அந்த சராசரி படுத்த சர்வ வல்லமை உள்ளவர் உங்க கூடவே இருக்கிறார். பேர் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார் உண்மை, பேர் சொல்லி அழைத்து சுகம் கொடுக்கிறார் உண்மை. ஆனா என்ன கூப்பிடணும்னு போகாத, என்ன பார்த்து பேர் சொல்லி நினைக்காதீங்க. நம்மை பார்த்து ஏற்கனவே பேர் சொல்லி அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் தனியாக அல்ல, நீங்கள் கூப்பிட்டால் உங்களுக்காக நின்று பதில் கொடுக்கிறவர், உங்களுக்காக நின்று பதில் கொடுக்கிறவர், உங்கள் சார்பில் வழக்காடுகிறவர், உங்கள் சார்பில் யுத்தம் பண்ணுகிறவர் நின்றார். ரெண்டு என்ன பண்ணார் தெரியுமா? வஸ்திரம் சொல்லுது, அவனை அழைத்து வர சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம், வாங்க அழைத்து வர சொன்னார். இப்போ இந்த குஷ்டரோகி இந்த பர்திமையுடன் உட்காருங்க, இதான் வழி அருகே ஓரமாக அப்படி உட்காருங்க. இந்த பர்திமை உட்கார்ந்துருக்கிறது எங்க? வழி அருகே. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. வழி ஓரம், வழி ஓரத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்கிறாரு. சும்மா அவர் பிச்சை கேட்கிறார், சரியா? இப்போ வழி ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இயேசு இங்கே நிற்கிறார். இப்போ பர்திமையை கூப்பிட்டாரு, இயேசு அதை கேட்டாரு. கேட்டுட்டு இங்கே நின்றுட்டு, ஐயோ என் புள்ள பர்திமையை கூப்பிட்டா, இந்த ராசா இதோ வர்றேன், இதோ வர்றேன், இதோ வர்றேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வரல. நீ கேட்கலாம், ஐயோ கூப்பிட்ட உடனே ஆண்டவர் வருவார் இல்லையா? கூப்பிட்ட உடனே ஆண்டவர் ஓடி வருவார் இல்லையா? நம்ம ஜெபத்தை கேட்பார் இல்லையா? இருக்கீங்களா? சத்தம் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா அந்த கூடனுக்கே பார்வையிலன்னு தெரியுது, ஐயோ பாவம் அப்ராணி. அந்த அப்ராணி அவர் என்ன பண்ணுவார்?
அவர் போய் வான்னு கூப்பிடுறாரு. நல்ல பார்வையுள்ள மனுஷன், அதை கூட முழுக்க முழுக்க நடந்து முன்னாடி வந்து நிற்கலாம். அவனுக்கே பார்வை இல்லை. அவர் ஏன் ஆண்டவர் கூப்பிடணும்? நான் சொல்லட்டுமா? இயேசு இந்த பார்வையற்றவனை போய் கூப்பிடலை, அவர் அழைத்து வருவதற்கு ஆள் அனுப்புகிறார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அருமையான தேவ பிள்ளையே, வழியோரத்திலே அமர்ந்திருக்கிற பர்திமையை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், பர்திமையவே, இனி நீ அமர்ந்திருக்க வேண்டிய இடம் வழியோரம் அல்ல, நான் உனக்கென்று தருகிற என் ஸ்தானத்திலே, நான் உனக்காக ஏற்படுத்தின என் ஸ்தானத்திலே நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி ஜனங்கள் உன்னை காண உன்னை மேன்மைப்படுத்துவேன். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். ஐயா, அவர் நினைச்சா போய் அற்புதம் செஞ்சிருக்கலாம், போய் கண்ணை தொட்டிருக்கலாம், போய் சுகத்தை கொடுக்கலாம். இல்ல, நீ நிற்கிற இடம் வழி அருகே அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் வழி அருகே அல்ல. அவர் உனக்காக வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நீங்களும் நானும் அமர வேண்டும் என்பது அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் இங்க போங்க, வாரம் உங்களுக்கு இருக்கு. ஆண்டவர் கூப்பிடுறாரு. இப்ப என்னன்னா, அவனுடைய பொசிஷனை மாற்றார். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மாற்றாரு? சொல்லுங்க, பக்கத்தில் பச்சல உங்க பொசிஷன் மாற போகுது. சொல்லுங்க, உங்க பொசிஷன் வேற லெவலுக்கு போக போகுது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆம், இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. அடே பர்திமேயு, நான் வான்னு கூப்பிடுற ஆண்டவர். இப்போ என்ன இடம் தெரியுமா? வசனம் சொல்லுது, அவர் கூட நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கவனிங்க, எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இவன் கூப்பிட்றான், கூப்பிடுங்க பர்திமேயு. ஏய் வாய மூடு, கூப்பிடுங்க, நிறுத்தாதீங்க, கூப்பிடுங்க. வாய மூடு, கூப்பிடுங்க சத்தமா. நிறுத்து. அப்படி இந்த வாயை அதட்டிட்டு இருக்கும் போதே ஒருவர் நின்று சொல்றாரு, ஏய் அவனை அழைச்சிட்டு வா. யாரு? பேசாத, கொன்றுவேன், வாய் திறக்காத, உனக்கு அழிவுதான் சொன்ன கரை சொல்லுது. திடன்கொள், எழுந்திரு, என்னை அல்ல, பின்பற்றி போற என்னை அல்ல, கூப்பிடுகிற உன்னைத்தான் இயேசு அழைக்கிறார். வா, உனக்காகத்தான் அற்புதம் செய்கிறார். வா, உன் ஸ்தானத்தில் வந்து நில்லு. அருமையான தேவ பிள்ளையே, தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, யார் மூலமாய் வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, அவர்கள் மத்தியிலே தேவன் உங்களை தூக்கி நிறுத்த போதுமானவர். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உன் பொசிஷனை கர்த்தர் மாற்ற போகிறார். வருகிற நாட்களை கர்த்தர் உங்களை சில பதவிகளை கொண்டு அமர்த்த போகிறார். தேவ பிள்ளைகளுக்கு, சபைக்கு சாதகமாய் வருகிற அநேக பதவிகளை கர்த்தர் நிறுத்த போகிறார். விசுவாசிச்ச கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சொல்றார், தேவ பிள்ளையே, நீ அங்கே இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ ஒளிந்திருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ வழி அருகே பிச்சை கேட்பதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. நான் உனக்காக ஏற்படுத்தின திட்டம் பெரிதா இருக்கிறது. ஒரு ஓரமா யாருக்கும் தெரியாம உட்கார்ந்து யாருடைய உதவியை எதிர்பார்க்கிறவனாக அல்ல, என் அருகே வந்து என்னை பின்பற்றுகிறவனாய், என் வார்த்தையை கேட்கிறவனாய், உன்னை நான் ஏற்படுத்த போற ஸ்தானத்தில் ஒருவன் ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருத்தர் உங்க ஸ்தானத்தை எடுத்துக்க முடியாது. சொல்லுங்க, ஒருத்தர் உங்க பொசிஷன் எடுக்க முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இயேசு அழைத்து வர சொல்றாரு. அது வரைக்கும் எதிராக பேசின வாய் சொல்லுது, ஐயா நீங்க பெரிய ஆளு, பர்திமேயு பாத்தியா, எங்களெல்லாம் அவர் கூப்பிடலையே, நாங்கள்லாம் ஏசின்னு பின்னாடி தான் போனோம், எங்களை கூப்பிடல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை பேர் என்னை பின்பற்றினாலும் அத்தனை பேர் மத்தியிலே என்னுடைய நாமத்தை தெளிவாய் அறிந்து என்னை விசுவாசித்து சகலத்தையும் தூக்கி இருந்து முன்னிலும் அதிகமாக என்னை ஒருவன் கூப்பிட ஆரம்பித்தால் அவன் இருக்கிற ஸ்தானத்தை நான் மாற்றுவேன். தேசத்தில் அவனை கனப்படுத்துவேன், தேசத்தில் அவனை மேன்மைப்படுத்துவேன். விசுவாசிக்கு நல்ல ஒரு பெரிய கை தட்டு கர்த்தர் கொடுத்து மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி. நடந்தது என்ன தெரியுமா? இப்போ அழைத்து வர சொல்றாங்க. எதிராக பேசின வாய் உங்களுக்கு தெரியுமா? ஊழியத்தின் பாதையில் அல்லது குடும்பத்தில் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, நம்மளை பார்த்து நல்லா சொல்லுவாங்க, ஐயோ சூப்பராக பாரு பிரதர், என்ன அருமையாக இருந்துச்சு. அங்கிட்டு போனோம்னு சொல்லுவாங்க, மூஞ்சை பாரு, இந்த மூஞ்சிக்கு பாட்டு ஒரு கேடு, என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறீ பிரதர், அருமை அப்படின்னு சொல்லிட்டு, பிரசங்கம் மூஞ்சை பாரு, இது கெட்ட கேடுக்கு பிரசங்கம் ஒரு கேடா அப்படி கேட்பாங்க. சார் நம்மகிட்ட பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்கிற மூஞ்சி தான் நம்மளை போய் அங்கே போட்டு கொடுக்கும், நம்மளை பற்றி தேவையில்லாமல் பற்றி வைக்கும். நம்ம கூட இருந்துக்கிட்டே கபன்னு குழியை தோண்டி உள்ளே போட்டு புதைக்கிற கூட்டம். உங்கள் வீட்டாரே உங்களுக்கு யார்? சத்ரு. அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிடையாது.
யார் ஒருவன் கூட இருக்கிறானோ கூட இருந்து உங்களுக்கு குழி பறிக்கிறானோ ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் உங்கள் கூட உட்காந்து குழி பறிச்சாலும் பரவாயில்லை, நான் உன்னை ஏற்படுத்த போகிற ஸ்தானத்திலிருந்து ஒருவனும் உன்னை எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, ஒருவன் உன்னை பறித்து கொள்ள போவதில்லை, ஒருவன் உன்னை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சத்தமல்லி சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். கடைசியா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே 50ஆம் வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இது எதை குறிக்க தெரியுமா? முதல்ல ஆண்டவர் அவனுக்காக நின்றார், அவனுடைய பொசிஷனை மாற்றினாரு. இப்ப கர்த்தர் அவன் அடையாளத்தையே மாற்றுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எதை மாற்றுறாரா? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. எதை மாற்றுறாரா? எல்லாம் சொல்லுங்க. அடையாளத்தை மாற்றுறார். சொல்லுங்க சத்தமா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பிச்சைக்காரங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சகோ தப்பா எடுத்துக்கூடாது. அருமையான சகோதரி எல்லாருக்கும் நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். அவருக்கு ஒரு பொன்னாடை போத்திடலாம். இப்போ இவர் தான் யாரு? பர்திமேய். இப்போ பர்திமேய் எங்கே இருக்கிறாரு? சொல்லுங்க. எங்கே இருக்கிறாரு? சொல்லுங்க. வழி அருகே இங்கே இருக்காரு. வழி அருகே உட்காந்து பிச்சை கேட்கிறாரு. இப்போ இவர் பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. அவர் போட்டிருக்கிற துணி, மேலாடை, மேல் வஸ்திரம். அந்த நாட்களில் யூதர்கள் எல்லாம் ஈஸியாக பிச்சைக்காரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் இருந்துச்சு. அதை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு டபக்கு 2 காசு தூக்கி போட்டு போகிற ஆட்கள் இருந்தாங்க. அப்போ இவனை பிச்சைக்காரன், இவன் பார்வையற்றவன், இவன் தகுதி இல்லாதவன், இவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், இவன் யூஸ்லெஸ், இவன் வேஸ்ட்டு, இவன் யாருக்கும் பயன்பட மாட்டான், இவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அடையாளமாக இருந்த அந்த சால்வை அவன் மீது கிடக்குது. இப்போ இயேசு அவனை சொல்றாரு, அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். இப்போ நான் தான் அவனை திட்டின குரூப்பு. நான் சொல்றேன், திடன்கொள், ஒன்னதான் இயேசு அழைக்கிறான்னு சொன்ன உடனே தூக்கி போடுங்க பார்க்கலாம் சார். இவன் தன் அடையாளத்தை தூக்கி எறிந்து இயேசு இடத்துல வருகிறான். இயேசு சொல்றாரு, டேய், நேற்று வரைக்கும் நீ பிச்சைக்கார, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் ஒரு அடையாளம் ஒன்று மூடி இருந்தது, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் பிச்சைக்காரன் அடையாளம், உதவாதவன்ற அடையாளம், பாவின்ற அடையாளம், புறம்போக்குன்ற அடையாளம், தேவையில்லாத அடையாளம் ஒன்று மூடி இருந்தது. நான் உன்னை அழைத்திருக்கிறபடினாலே இப்பொழுது உன் அடையாளத்தை மாற்றுகிறேன். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், ஸ்துதியின் ஆடையை தரிப்பித்து பிச்சைக்காரன் என்று அழைக்கப்பட்ட ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்தி தன் பிள்ளை என்று தன்னோடு அழைத்து கொண்டு போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி இன்னும் சத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் உன்னை மைனஸாக அல்லது நெகட்டிவாக, எதிர்மறையாக அடையாளப்படுத்தின சகல அடையாளங்களும் இயேசுவின் நாமத்திலே இந்த நாள் முதல் மாற போகிறது. இன்று முதல் பாவி அல்ல, தேவனால் சுத்திகரிக்கப்பட்டவன். இன்று முதல் உதவாதவன் அல்ல, தேவனுக்காக பயன்பட போகிறவன். இன்று முதல் பலவீனன் அல்ல, தேவனுக்காக பலவான். இன்று முதல் வியாதியஸ்தன் அல்ல, தேவனுக்காக தைரியமாக நிற்கிற தேவ பிள்ளை. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை மாற்றி இப்போ அடையாளத்தை மாற்றுறாரு. நேற்று வரைக்கும் பிச்சைக்காரன் அழைக்கப்பட்டவன், இன்னைக்கு அவன் பிச்சைக்காரன் அல்ல, ரெவரண்ட் பர்திமேயு. சொல்லுங்க. என்ன சொன்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, ஏசு சுகமாக உடனே, அப்பாடா சாமி, இத்தனை வருஷம் காத்திருந்த கிடச்சடா போதும், வீட்டுக்கு போகல. வசனம் சொல்லுது, வழியிலே அவருக்கு பின் சென்றான். எங்கே போனாரா? சொல்லுங்க, எங்கே போனாரா? சத்தமாக சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்க உங்கள் மேலே சாட்டின அடையாளம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பலவிதமான அடையாளங்களை உங்கள் மேலே போட்டு, இவன் திருந்தாத கேஸு, இவன் ஒரு பாவி, இவன் பெரிய பாவி, இவன் மன்னிக்க தக முடியாத பாவம் செஞ்சுருக்கிறான், இவன் ரொம்ப மோசம், இது ரொம்ப வேஸ்ட்டு, இது உதவாது, இது வேண்டாம், இதை தள்ளி வச்சிடலாம், இது தேவையில்லை என்று அநேகர் உங்கள் மேலே வச்ச நெகட்டிவான அடையாளங்கள் மாத்திரமல்ல, பிசாசு உங்கள் மீது எழுதின எதிர்மறையான சகல காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தகர்க்கப்பட்டு உங்கள் மேலாடை தூக்கி எறியப்பட்டு மேலான அவருடைய துதியின் ஆடையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி. கடைசி அவன் இயேசு இடத்துல வந்தான். கர்த்தர் அவனுக்கு நின்னாரு, பொசிஷனை மாத்தினாரு, அவனுடைய ஐடென்டிட்டியை மாத்தினாரு.
அல்லேலூயா. கடைசியாக சொல்கிறாரு, இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அவன் கேட்டான், ஏசப்பா இத்தனை வருஷமாக பிச்சை எடுத்து ரொம்ப டயர்டாகுது, தயவுசெய்து நல்ல ஒரு ஏசி ரூமில் உட்காந்து பிச்சை எடுத்து ஒரு கோடீஸ்வரன் ஆகி என் தங்க திருவோட மாறினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டானா? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. கேட்டானா? சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது, நான் சொல்லி முடிக்க போகிறேன். கோடாரி வச்சு விறகு வெட்டுற ஒரு விறகு வியாபாரி ஒரு காட்டில் போய் மரம் வெட்டினானா. கவனிக்க, ஒரு ஆத்தங்கரை பக்கத்தில் அவன் விறகு வெட்டிகிட்டு இருக்கும்போது அவனுடைய கோடாரி தவறி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. ஆற்றுக்குள்ளே விழுந்தோன்னு ஐயோன்னு ஒப்பாரி வைக்கிறான். ஐயோ என் கோடாரி விழுந்துச்சே, நான் என்ன பண்ணுவேன்? இனிமேல் என் கோடாரி எப்படி எடுப்பேன்? எனக்கு எல்லாம் போச்சே, இதுக்கு மேலே நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறது? எனக்கு எப்படி வருமானம் வர்றது? எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஒப்பாரி வச்சு அழும்போது உடனே கடவுள் அவன் முன்னாடி தோன்றுறாராம். கடவுள் தோன்ற உடனே நல்லா கவனிங்க, கேட்குறாரு, எப்பா நான் என்ன செய்யணும், ஏன் அழுவுற? நான் சொல்கிறான், ஆண்டவரே இது போல் என் கோடாரி என்னாச்சு, என் கோடாரி கீழே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, எனக்கு அது வேணும், அது இருந்தால் என் குடும்பம் ஓடுன்னு சொன்ன உடனே அந்த தூதன் கடவுள் இல்லை தூதன் உடனே தூதன் உள்ள முங்கி என்ன சொன்னாரா, ஒரு கோடாரி எடுத்து வந்தாராம். அந்த கோடாரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க கோடாரி. சொல்லுங்கள் என்ன கோடாரி? சொல்லுங்களேன் என்ன கோடாரி? ஆமாம். கேட்குறாரு, எப்பா இதான் உன் கோடாரியா? அவன் சொல்கிறான், ஐயோ இல்லை என் கோடாரி இப்படி இல்லை, அது மழுங்கி போனது, அது வேஸ்ட்டு, இது இல்லை என் கோடாரின்னு சொன்ன உடனே மறுபடியும் உள்ளே இறங்குறாரு. மறுபடியும் உள்ளே இறங்கி இன்னொரு கோடாரி எடுக்கிறாரு. அது ஒரு டைமண்டு கோடாரி. அதை எடுத்து பார்த்தா, இதாப்பா உன் கோடாரி? இல்லை இது ஏன் கொடுதில்ல. மறுபடியும் உள்ள முங்கி போய் இன்னொரு கோடாரி எடுக்கிறாரு. அது இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளி கோடாரி. அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். கடைசியாக முங்கும் போது இவன் எந்த கோடாரி உள்ள மிஸ் பண்ணானோ அந்த கோடாரியை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னு சொல்கிறான், ஐயா இதான் என் கோடாரின்னு சொன்ன உடனே, இந்தாப்பா நீ உண்மையாக இருந்தபடினால இந்த கோடாரி மட்டும் இல்லை, இந்த மூணுமே உனக்கு தான் சொந்தம்னு சொன்ன உடனே தங்கம், வைரம், வெள்ளி அதை சேர்த்து இவன் இத்து போன கோடாரி 4த்தையும் தூக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். அவர் சத்தமா ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா. சரி, இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் இதே போல மறுபடியும் அவன் அந்த கோடாரி எடுத்துட்டு தன் மனைவியை கூட்டிட்டு ஒரு நாள் போனானா. நல்லா கவனிங்க, மனைவியும் கூட்டிட்டு போய் அவன் அங்கே போய் மரம் வெட்டிட்டு இருக்கும்போது தெரியாம அவங்க மனைவி தவறி ஆத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. இவனுக்கும் நீச்சல் தெரியாது, அந்த அம்மாவுக்கு நீச்சல் தெரியாது. அந்த அம்மா ஸ்வயிங்கன்னு உள்ள முங்கியாச்சு. இப்போ ஒரே ஒப்பாரி, ஆண்டவரே காப்பாற்றுங்கப்பா, என் மனைவி பாவம் ஆண்டவரே அப்படின்னு கதறி கூப்பாடு போட்ட உடனே அப்போ தேவதூதரை அனுப்பி உடனே கேட்பா, எதுக்குப்பா அழுவுற? என் மனைவி உள்ள விழுந்துட்டா ஆண்டவரே. அப்படியா அப்படின்னு உள்ள முங்கி போய் ஒரு அழகான ஒரு பெண்ணை தலையை பிடிச்சி வெளியே தூக்குனாரா. இதுவாவோ மனைவி அப்படின்னு உடனே இந்த கோடை சொன்னா, ஆமா ஆண்டவரே இதுதான் என் மனைவி அப்படின்னா. அவர் கேட்டார், அடா பாவி, கோடாரி விஷயத்தில் நல்லவன் மாதிரி இருந்துட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணை பார்த்தோன்னு எப்படி மாறிட்டியப்பா அப்படின்னு. ஆடா நீங்கள் வேற ஆண்டவரே, பொண்ணை தூக்கி சொல்லுவீங்க, இதுவா பொண்ணுன்னு கேட்பீங்க, இல்லைன்னு சொல்லுவேன். மறுபடியும் முங்கி இன்னொரு பொண்ணை தூக்குவீங்க, இதுவான்னு கேட்பேன், இல்லைன்னு சொல்லுவீங்க. மறுபடியும் முங்கி இன்னொன்று தூக்குவீங்க, இதுவான்னு கேட்பேன், இல்லைன்னு சொல்லுவீங்க. கடைசியில் ஏன் பொண்டாட்டி தூக்குவீங்க, ஆமான்னு சொல்லுவேன். நீ உண்மையாக இருந்தபடினால இதை கூட சேர்த்து இதையும் வச்சுக்கொண்டு கொடுப்பீங்க. மனுஷன் ஒன்றை வச்சு படுற பாடே பெரும்பாடாக இருக்கு, 4 இடத்த வச்சு நான் எப்படி கஷ்டப்பட முடியும்? அதனால தான் எடுத்த உடனே ஆமான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா. நமக்கு ஆண்டவர் என்ன வேணும் கேள் அப்படின்னு உடனே நமக்கு எடுத்த உடனே ஆண்டவர் கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், அது வேணும், பிள்ளைக்கு நல்ல படிப்பு, அது இது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கடன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருவோம். அவர் இறக்கப்பட்டு பாவம் என் பிள்ளையாச்சே கேட்குதுன்னு கொடுத்துருவார். ஆனால் இங்கே இந்த பத்திமையை கேட்குற ஆண்டவரே நான் பார்வையிடணும், அவ்வளோதான், எனக்கு வேற எந்த ஆசை இல்லை. இத்தனை வருஷமா என் சொந்த குடும்பத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டேன். இத்தனை வருஷமா என் சொந்த நண்பர்களால் வேண்டாத நான் பார்க்கப்பட்டேன். இத்தனை வருஷமா அநேகரால் வேண்டாத பொருளை போல பார்க்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டேன். ஆண்டவரே நான் விரும்புறதெல்லாம் எனக்கு பெருசாக வேற ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, நான் பார்வை அடையணும், இந்த உலகத்தை பார்க்கணும், நான் பார்வை அடையணும், என்னை சுகமாக்கின உண்மை பார்க்கணும், நான் பார்வை அடையணும், என்னை சுகப்படுத்தின உண்மை பின்பற்றணும், அவ்வளவுதான் ஆசைன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ போகலாம்னு சொன்ன உடனே வசனம் சொல்கிறது, அவன் கண்கள் திறக்க
திறக்கப்பட்டது, அவன் பார்வை அடைந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவதாய் கர்த்தர் செஞ்சது என்ன தெரியுமா? அவன் மனம் விரும்பினதை, அவனுடைய மனது விரும்பினதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மனது விரும்பினதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இந்த காலை வேளையிலே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், நீ என்னை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்து விசுவாசத்திலே பெருகி, ஓ முன்னிலும் அதிகமாக என்னை கூப்பிட்டு, ஓ எல்லா காரியங்களை எடுத்தறிந்து என்னை தேட ஆயத்தமானால் நான் உனக்காக நின்று உன்னுடைய ஸ்தானத்தை மாற்றி உன்னை முன்னே கொண்டு வந்து, ஓ உன்னுடைய அடையாளத்தை மாற்றி உன்னை வேறு மனிதனாக்கி நீ விரும்புகிறதை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க நான் போதுமானவராக இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த காலை வேளையில கேட்ட வார்த்தைக்கு நேராய் நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கேட்ட வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர்ட்ட கர்த்தர் இன்னைக்கு பேசினான்னு விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்கிட்ட பேசினார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. உங்கள் கண்கள் மூடி இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்மை பார்த்து தெளிவாய் வந்திருக்கிறது. God wants to lift you. God wants to bless you. கர்த்தர் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பட் அவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளரணும். அவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தில் பெருகணும். அவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஓ முன்னிலும் அதிகமாக அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் நாம் விரும்பினை தர விரும்புகிறார். நாம என்ன செய்யணும் தெரியுமா? அவருக்கு நமக்கு இடையே இருக்கிற வேண்டாத காரியங்களை தூக்கி எறிந்து அவருடைய பாதத்திற்கு வருவோமானால் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த பர்த்திமேயை போல என் குடும்பத்துக்காரங்களுக்கு நான் வேண்டாதவனா இருந்திருக்கிறேன். இந்த பர்த்திமேயை போல ஆண்டவரே எல்லாம் இருந்து ஒதுக்கப்பட்டவனா வாழ்ந்திருக்கிறேன். இந்த பர்த்திமேயை போல எல்லாம் எனக்கு உண்டாயிருந்தும் சகலமும் இல்லாதவனாய் வாழ்ந்திருக்கிற ஆண்டவரே. ஓ ஆனால் இன்றைக்கு உம்மை அறிகிற அறிவிலே வளருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாசத்திலே பெருகுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் அற்புதங்களை செய்யட்டும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே விடுதலையை கொண்டு வரட்டும். நல்ல வாய்களை திறங்க. உன் வாயை விரிவாய் தர அதை நிரப்புகிற கர்த்தர் இந்த பகல் வேளையில் வந்திருக்கிறார். உன் வாயை விரிவாய் தர சகோதரியே சகோதரனே, வாயை விரிவாய் தர, வாயை விரிவாய் தர. உன் சத்தம் உயரட்டும். முன்னிலும் அதிகமாய் கூப்பிடு. நெருக்கப்படுகிறாயா? முன்னிலும் அதிகமாய் கூப்பிடு. உடைக்கப்படுகிறாயா? முன்னிலும் அதிகமாய் கூப்பிடு. உதாசீனப்படுத்தப்படுகிறாயா? முன்னிலும் அதிகமாய் கூப்பிடு. புறக்கணிக்கப்படுகிறாயா? முன்னிலும் அதிகமாய் கூப்பிடு. தூக்கி எறியப்படுகிறாயா? முன்னிலும் அதிகமாய் கூப்பிடு. வேண்டாதவனாய் கருதப்படுகிறாயா? முன்னிலும் அதிகமாய் கூப்பிடு. நல்ல கையை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்மை அறிகிற அறிவிலே வளர என்னை அர்ப்பணிக்கிறேன். என் விசுவாசத்திலே பெருக என்னை அர்ப்பணிக்கிறேன். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் விரும்பாத காரியத்தை தூக்கி எறிய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன். கைகளை உயர்த்தி உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை. உங்க சத்தம் உயரட்டும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எஸ் மேக் மீ லார்ட், மோல்ட் மீ லார்ட். உம்முடைய சித்தப்படி உருவாக்கும் உருவாக்கும். எஸ் mold me according to thy will and purpose, O God. ஓ இந்த பகல் வேளையில் நீர் விரும்புகிற பிரகாரமாக எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. ஒரு பர்த்திமேயுக்கு நீர் பதில் கொடுத்தது உண்மையானால், ஒரு பர்த்திமேயுமே அறிந்து அறிகிற அறிவிலே வளர்ந்திருந்து
விசுவாசத்திலே பெருகி இருந்து முன்னிலும் அதிகமாய் நோக்கி கூப்பிட்டு விட வேண்டிய காரியத்தை விட்ட போது அவன் விரும்பினதை கர்த்தர் கொடுத்தது உண்மையானார். இந்த காலை வேளையிலே அநேக தேவைகளோடு, அநேக விண்ணப்பங்களோடு, அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே, ஓ நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறேன், என் கடனை அடைக்க என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்துக்காக என்ன செய்ய போகிறேன், பிசினஸ்ல இருக்கிற கடனை அடைக்க என்ன செய்ய போகிறேன், எப்படி என் பிள்ளைங்களை கரையேற்ற போறேன், எப்படி எதிர்காலம் மாற போகிறது, என் படிப்பு என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ என்று கலங்கி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, The Lord is speaking to you right now. என்னுடைய பாதத்திலே உன்னை முழுமையாக அர்ப்பணித்து என்னை அறிகிற அறிவிலே வளர்ந்து விசுவாசத்தில் பெருகி முன்பிலும் அதிகமாக என்னை நோக்கி கூப்பிட்டு எனக்கும் உனக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிற காரியங்களை தூக்கி எறிவாயானார். ஓ நீ தூக்கி எறியப்பட்ட சமுதாயத்தின் மத்தியிலே, உன்னை உதாசீனப்படுத்தின ஜனங்கள் மத்தியிலே, உன்னை வேண்டாம் என்று சொன்ன அதே வாய்கள், அதே முகங்கள் மத்தியிலே உன்னை தூக்கி நிறுத்தி உனக்காக நான் நின்று உன் ஸ்தானத்தை மாற்றி, உன் அடையாளத்தை மாற்றி, நீ விரும்புகிறதை உனக்கு தருவதற்கு நான் போதுமானவராய் இருக்கிறேன். ரெண்டு கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில கர்த்தரை துதிக்கலாமா? ஓ ரபாலா ஷந்தனா, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஓ ரபாபாலா ஷந்தனாமா. ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுத்து பாடி நாம் அப்படியே முடிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே, 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 உருவாக்குமே. காலவெளியில் கேட்ட நல்ல வார்த்தைக்காக நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த உலகம் எங்களை அதட்டலாம், எங்களுக்கு விசுவாசம் உண்டு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எத்தனை மகத்துவமானவர் என்று பவுல் சொல்லுகிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன். உலக மக்களுக்கு வெறும் இயேசுவாய் தெரியலாம், ஆனா எனக்கு தெரியும் அவர் தாவீதின் குமாரன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னுடைய மீட்பர். யோபுவினுடைய சிநேகிதர்கள் சொல்லி இருக்கலாம் என்ன வேணா, ஆனா யோபு சொல்லுகிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும். எந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியாது என்று உலகம் பேசினதோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் சுதந்திரிக்கக்கூடிய நாட்களை தேவன் இந்த காலவெளியில் தருவாராக. ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு.
பெருமீச்சு. இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை, தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.